பாடிட்டு கடவுள் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஒரு சில நன்மைகளை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். விழி மூடி நினைவோடு நான் வாடினேன், என் பாவ பாரத்தால் தடுமாறினேன். விழி மூடி நினைவோடு நான் வாடினேன், என் பாவ பாரத்தால் தடுமாறினேன். என்னுள்ளம் கண்ணீரால் கரைந்தோடுதே, என் தேவ மொழி நின்று என்னை தேற்றுதே. என்னுள்ளம் கண்ணீரால் கரைந்தோடுதே, என் தேவ மொழி நின்று என்னை தேற்றுதே. விழி மூடி நினைவோடு நான் வாடினேன், என் பாவ பாரத்தால் தடுமாறினேன். பேர் சொல்லி என்னை அழைத்து, என்னை அன்போடு கரம் பிடித்து, பேர் சொல்லி என்னை அழைத்து, என்னை அன்போடு கரம் பிடித்து, விழிநீரை தினம் துடைத்து, என்னை மார்போடு சேர்த்தணைத்தார். விழிநீரை தினம் துடைத்து, என்னை மார்போடு சேர்த்தணைத்தார். சொன்ன வார்த்தைகள் பொய்யும் அல்ல, மனம் மாறிட மனிதனல்ல. சொன்ன வார்த்தைகள் பொய்யும் அல்ல, மனம் மாறிட மனிதனல்ல. விழி மூடி நினைவோடு நான் வாடினேன், என் பாவ பாரத்தால் தடுமாறினேன். சோத்திரம். என்னால் கொஞ்சம் குரல் பாட முடியல. ஹல்லேலூயா. நான் இதில் நிறைய பேர் புதுசாக இருக்கீங்க. என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இந்த சர்ச்சுக்கு வரும்போது நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். ஆனாலும் பாஸ்டர் அங்கேருந்தே கையை காட்டிட்டாங்க 5 நிமிஷம்னு சொல்லி, அதனால் நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சிட. இப்போ சமீபத்தில் உள்ளதை கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அப்புறம் 1ஆம் தேதி நம்ம இது உள்ளதை சொல்கிறேன். ஆரம்பத்தில் நான் அந்த சபைக்கு வரும்போது ஒரு நோயாளியாக தான் வந்தேன். நான் பாரம்பரியமான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவள். என்னுடைய குடும்பம் ஃபுல்லாக சாமி ஆடுற குடும்பம்தான். என்னுடைய கணவரும் சாமி ஆடுறவர் தான். ஆனாலும் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்து நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன். இங்கே வரும்போது ஒரு 40 லட்ச ரூபா கடத்தோடு தான் நான் வந்தேன். 40 லட்ச ரூபா கடன் மட்டும் இல்லை, ஒரு நோயாளியாக, வெறும் எலும்பும் தோலுமான ஒரு நோயாளியாக தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். அப்போ வரும்போது எனக்கு தெரியாது, பாஸ்டரை பற்றியெல்லாம் தெரியாது. ஆனாலும் அந்த நேரத்தில் பாஸ்டர் நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க. கல்டைக்குறிச்சி ஒவ்வொரு இடங்களில் ப்ரேயர் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது 2 பேரும் எனக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு, அவங்க நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அவங்க குழு தலைவியாக இருந்தவங்க. அவங்க என்னை பார்த்து, இப்படி ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்கீங்க, கடத்தோடு இருக்கீங்களே, ஒரு நாள் வாங்க எங்கள் சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்போ என்னால் நான் ஒரு பக்கம் போக முடியலன்னு சொல்லிட்டு 2 வருஷமாக எங்கேயுமே போகாமல் தான் இருந்தேன். அப்போ அவங்க நோட்டீஸ் கொடுத்துட்டு, இவங்க தான் எங்கள் பாஸ்டர், இவங்கக்கிட்ட நீங்கள் பேசுங்க, ஃபோனில் பேசுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் சபைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த நோட்டீஸை வாங்கி பார்த்துட்டா நம்ம ஜோசுவாவை விட கொஞ்சம் பெரியவங்களாக இருப்பாங்க பாஸ்டர். அந்த நேரத்தில் அந்த ஃபோட்டோ தான் போட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு நினச்சேன், நமக்கு இருக்கிறதோ இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவர் எவ்வளோ சின்ன பையனாக இருக்கார், இவர் ப்ரேயர் பண்ணி நமக்கு விடுதலை கிடைக்க போதா அப்படின்னு நான் நினச்சேன். அவங்கக்கிட்ட சொல்லவும் செஞ்சேன். அதே மாதிரி எனக்கு எதையுமே மறைச்சி பழக்கம் கிடையாது. மனசில் என்ன பட்டுச்சோ அதை நான் வெளிப்படையாக சொல்லிடுவேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கல்லிடைக்குறிச்சியில் பாஸ்டர் ப்ரேயர் நடத்திட்டு இருந்தாங்க சனிக்கிழமைகளில். அப்போ அந்த ப்ரேயருக்கு நான் போனேன்.
அந்த நாளை வந்து என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். அதாவது 10/3/1917 அந்த வருஷத்தில் போயிருந்தேன். பாஸ்டருடைய வார்த்தையை நான் அங்கே தான் கேட்டேன். கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் அடுத்த மறு வாரத்திலே நான் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அங்கே வந்து இந்த ஆரம்பத்தில் இருந்த சர்ச் அந்த மாடியில் இருந்தது. அங்கே வந்து கொஞ்சம் ஆட்கள் தான் இருந்து பார்க்க முடியும். நிறைய பேர் அந்த படிக்கட்டெல்லாம் நின்று மாடி படிக்கட்டெல்லாம் நின்று செய்தி கேட்பாங்க. அந்த அளவுக்கு குறுகின ஒரு இடம். இதில் வந்து நான் ஒரு 6-7-8 ஒரு பங்கு தான் இருக்கும் அந்த இடம். அப்படி இருந்தும் நிறைய ஆட்கள் வருவாங்க. வந்தவங்க வெளியே கூட நின்று செய்தியெல்லாம் கேட்பாங்க. அப்போ ஒவ்வொரு தடவை வரும்போதும் நான் பாஸ்டர்கிட்ட பேசும்போதும் அழத்தான் செஞ்சேன், பேசலை. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, அம்மா நீங்கள் வருத்தப்படாதீங்க, பரவாயில்ல, எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னாங்க. நான் இவ்வளவு இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் கடவுள் உங்களுக்கு தீர்த்து வைப்பார், கவலைப்படாங்க, இல்லை மீண்டு வருவீங்க அப்படின்னு. ஒவ்வொரு தடவை நான் வந்து சர்ச்சுக்கு வரும்போதும் அழத்தான் செய்வேன். எனக்கு அழுக தான் வரும், அழுதுட்டு தான் போவேன். ஆனாலும் நம்ம சர்ச்சுக்கு வந்த பிறகு பாஸ்டருடைய வார்த்தைகள், அவர் பேசின வார்த்தைகள்லாம் கேட்டு மனசு கொஞ்சம் ஆறுதல் கிடச்சிது. அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு எனக்கு வந்து ஒரு சமாதானமும் சந்தோஷத்தையும் தேவன் எனக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு தடவையும் வரும்போது நினைப்பேன், ஆண்டவரே இன்றைக்கான செய்தியை மகன் மூலமாக பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நம்ம என்ன நினச்சி வந்தோமோ அந்த ஒரு செய்தியை கடவுள் மகன் மூலமாக தருவாங்க. கேட்டிருக்கேன். இப்போ அந்த நேரத்தில் நான் 40 லட்ச ரூபா கடத்தோடு வந்தவா ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்லுவேன், இந்த வருஷம் இவ்வளோ கடன் அடைச்சிருக்கேன், இந்த வருஷம் இவ்வளோ கடன் அடைச்சிருக்கேன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், என்னுடைய 40 லட்ச ரூபாய் கடனை நான் முழுமையான கடவுளை அடைக்க கிருபை செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் அந்த கடத்தோடு இருந்தாலும் கூட, ஆனால் எனக்குள்ளே வந்து பாஸ்டர் சொன்ன மாதிரி எப்போதும் சந்தோஷமாக இருங்கள்னு சொன்ன மாதிரி, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவ்வளோ பிரச்சனை இருக்கிற மாதிரி நான் வெளியே காட்டிக்கிடவே மாட்டேன். எப்பவும் அதாவது என் மனசுக்குள்ளே சந்தோஷம் சமாதானம் இருந்துச்சு. வெளியிலேயும் நான் இவ்வளோ கடற்காரின்னு யாராலையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தான் இருந்தேன். ஆனால் பாஸ்டர் அந்த செய்திகளை கேட்டு போகும்போது சொல்லுவேன், பாஸ்டர் நேற்று லட்டு கொடுத்துருக்காங்க, அடுத்த வாரத்தில் வந்து ஸ்லேபி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த வார்த்தைகள் அப்படி இருக்கும். அப்போ நான் வேனில் போகும்போது சொல்லுவேன், இது வந்து சர்ச்சு கிடையாது, இது வந்து ஒரு பைபிள் காலேஜ். பைபிள் காலேஜில் கூட இவ்வளவு தெளிவாக சொல்லி தருவாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஏழை எளிய மக்களும் படிப்பறிவு இல்லாதவங்களும் பாமர மக்கள் கிராமத்து மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். இங்கே வந்தவங்க யாரும் சோர்ந்து போனதே கிடையாது. பாஸ்டரும் அப்படி தான், பாஸ்டர் அம்மாவும் அப்படி தான். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நமக்கு ஃபோன் பண்ண முடியல, அவங்க பிஸியாக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டால் கூட அதை உடனே பார்த்துட்டு நமக்கு பதில் வாய்ஸ் மெசேஜ் கொடுப்பாங்க. இப்படி ஒரு பாஸ்டர் நமக்கு கிடைச்சது, பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் கிடைச்சது நாம் செஞ்ச ஒரு புண்ணியம். ஆமாம். எல்லாருக்கும் அவங்க வந்து தகப்பனா அண்ணனா தம்பியாக இருக்கலாம். ஆனால் கடவுள் எனக்கு கொடுத்த மகனாக நினைக்கேன். தங்கம் போல் ஒரு மகன், முத்துவா ஒரு மருமகள், வைரமாக ஒரு பேத்தி, வைடூரியமாக ஒரு பேரன். இந்த 4 உறவுகளையும் தேவன் எனக்கு தந்திருக்காரு. அந்த உறவு கடைசி வரையிலும் நிலச்சிருக்குன்னு சொல்லி நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுறேன். என்னுடைய சாட்சி நிறைய இருக்குது, ஆனாலும் இப்போ சொல்லதுக்கு நேரம் இல்லை. அவர் இந்த வருஷத்தில் செஞ்ச நல்ல ஒரு செய்திகளை எனக்கு வந்து நான் நிறைய சொல்லணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் பரவாயில்ல, இன்றைக்கி ரொம்ப நேரம் இது இருந்ததுனால பேச முடியல. அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நிச்சயமாக தேவன் செய்த நன்மைகளை நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்னுடைய இது எப்படின்னா, கடவுள் நமக்கு ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட அதை மற்றவங்கள்ட்ட 10 பேர்கிட்டையா சொல்லிடணும். கடவுள் எனக்கு இதை செஞ்சாங்க, எங்கள் பாஸ்டர் அப்படி பண்ணாங்க, நீங்கள் வாருங்க அப்படிலாம் அப்படியா எனக்கு சொல்லி புலம்பிடணும். உடனே எதையுமே மனசில் வச்சுக்கிடக்கூடாது. அப்படி தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கும் நிறைய பேசணும்னு நினச்சி வந்தேன். பாஸ்டர் அங்கேருந்து கை காட்டிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நான் அடுத்த சாட்சி அடுத்தபடியாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றி அம்மா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதை தொடர்ந்து நம்ம மத்தியில் இருக்கும் மாலா அம்மா வந்து அவங்களோட சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. கரங்களை தட்டி வரவேற்பு. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ நன்றி செலுத்துகிறவரமாக பாஸ்டரையும் முத்தமாவையும் நான் கனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் 8 வருஷமாக நல்லா அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த நைட்டு அக்டோபர்
நவம்பர், டிசம்பர், அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். ஒரு டோர் தான் திறந்தது. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேவன் இது நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு டோராக எனக்கு திறக்கும்படி தேவன் செஞ்சுருக்கிறாரு. நிறைய காரியங்களை என் வாழ்க்கையில் செஞ்சாலும் அதுக்கு முழு காரணமாக இருந்தது இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை எந்த அளவு எனக்கு உள்ளே போய் வேலை செஞ்சதோ அது வெளியில் 8 வருஷமாக உள்ளே நிரம்பி இப்போ அதை வெளியில் அதை என்ன சொல்கிறார்ல, நீ உள்ளரங்கமாக இருந்ததை நான் வெளியரங்கமாக ஆக்குவேன் அப்படின்ன மாதிரி வெளியரங்கமாக அதை பண்ணியிருக்காரு. நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை. உண்மைதான். இந்த இடத்துல வந்து நான் நிற்கேன்னா அதுக்கு இந்த வார்த்தை மட்டுமே காரணம். முத்துமாக்கு எல்லாமே தெரியும், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளவு சீரோவாக இருந்து இவ எந்த அளவு அந்த பிரச்சனைகளெல்லாம் சந்தித்து இந்த அளவுக்கு நான் இங்கே வந்து நிற்கேன்னா இந்த வார்த்தை தான் என்னைய தேற்றணிச்சு ஆற்றணிச்சு ஒவ்வொரு வார்த்தையும் என்னைய எங்கே கொண்டு செல்லணுமோ அங்கே கொண்டு சென்றுச்சு. என்ன செஞ்சது அப்படின்னா நிற்க வச்சது, பலப்படுத்துது. ஜெயிச்சது அடுத்தால, முதல்ல நின்ன பலப்பட்ட, அதுக்கப்புறம் நிற்கும்படியாக அந்த வார்த்தை செஞ்சது. சொன்ன மாதிரி உயிர் இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறது வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதை விட நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் தோற்று போயிட்டு இருக்கிற நம்மளை இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்க வைக்கும். அதுதான் இது உண்மை. ஒவ்வொரு நாளும் டெய்லி செத்துக்கிட்டு தான் வரோம். நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் டெய்லி செத்துக்கிட்டு வரோம். ஆனால் செத்து போன நம்ம வாழ்க்கையை ஒருத்தரை உயிரிழப்பு இல்லை, நம்ம ஆயிரக்கணக்கானவங்களை உயிரிழந்த செய்கிறது இந்த வார்த்தை மட்டும்தான். அங்கே அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, இங்கே வந்து நம்ம வந்து அவங்க வார்த்தை பேசல கனம் பண்ணுதோன்னு பணம் கொடுக்கும். இன்னும் பணம் கொடுக்கக்கூடாது, தங்கமாக கொடுக்கணும். எல்லாரும் காயின்ஸை கொத்தா வாங்கிட்டு வரணும். கையில் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு காயின்ஸாக நம்ம பேசுகிற நேரம்லாம் ஒவ்வொரு காயினாக கொண்டு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி தசம பாகம் ரூபாயாக கொடுக்கக்கூடாது, அதுவும் தங்கமாக இருக்கணும், வைரமாக இருக்கணும். அப்படி ஒரு சபையாக இது மாறணும்னு ஆசைப்படுதேன். அந்த மாதிரி தான் இந்த வார்த்தைக்கு விலை மதிப்பற்றது. நம்ம செய்கிறதெல்லாம் சின்ன ஒரு அது என்ன உள்ளங்கை அளவு தான் நம்ம செய்கிறோம் அவங்களுக்கு. ஆனால் அதை விட பெருசாக நம்ம செய்யணும், எல்லாரும் செய்யணும். அதுக்கு ஒரே இது, அந்த வார்த்தை பேசும்போதே நம்ம அந்த கானர் பண்ணுறது தங்கமாக கானர் பண்ணணும். அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. அது நான் முந்தியே யோசித்தேன். ஆனால் நான் வர்ற ஜனவரியில் நிச்சயமாக பேசும்போது பணம் கொடுக்க மாட்டேன், தங்கம் தான் கொடுப்பேன். அப்படி தான் என்னை தேவன் மாற்றி இருக்கிறாரு. நான் அப்படி தான் கொடுப்பேன். வெள்ளியை கூட கொடுக்க மாட்டேன், தங்கம் கொடுப்பேன், இல்லைன்னா வைரம் தான் கொடுப்பேன். அதை நான் இன்னைக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பேங்கில் நகையை வச்சு எடுத்துக்கிட்டு தான் வரேன். இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைனுக்கு பிறகு வேறு என் பேர் பெருமைப்படுதானா பெருமைப்படுது. தேவன் சொன்னார்லாம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன தேவன் என் பேரை பெருமைப்படுத்திட்டு தான் இருக்கார். பேங்கில் நகையை வச்சு தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு லிஸ்ட் வந்து தான் என் பேர் இருந்தது தான். அதில் எதுக்காக இருந்ததுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் டிபாசிட் பண்ண சொல்லி எங்கள் ஆஃபீஸர் உங்கள்கிட்ட பேச சொல்லுதாங்கங்க. பார்த்தா கடனை வாங்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஆண்டவரே அதை பேசுனதான் நினைக்க, அதை பாசிட்டிவாக எடுக்கேன். ஏன் எடுக்கேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் நம்ம முதலிடத்தில் இருப்போம், பணத்தில், செழிப்பில். ஏன்னா இந்த வார்த்தையை கேட்ட பிறகு ஒரு பேங்க் என்னைய சரி செய்ய முடியும்னா அந்த வார்த்தையை கேட்டேன்னா நான் முதலிடத்துக்கு வர முடியாதா என்ன? நிச்சயமாக வருவேன் முதலிடத்துக்கு. ஏன்னா தேவன் செய்வார். ஒரு கடன் வாங்கிட்டு இருக்கிற பேங்குக்காரன் என்கிட்ட பேசணும், நீ டிபாசிட் பண்ணு அப்படின்னு சொல்லதுக்கு பேசுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும்னா என்னுடைய தேவன் வார்த்தையை ஒவ்வொரு நாள் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் நிச்சயமாக முதலிடத்துக்கு வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் தான் தமிழ்நாட்டில் செழிப்பான ஒரு இதாக இருப்பேன். ஏற்கனவே பேங்கு நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த பேங்கே என்னை பேசும்படியாக செஞ்சுருக்கிற ஆண்டவர் என்னால் பேங்க் நடத்தவும் முடியும். ஏன்னா இந்த வார்த்தை என்னை கொண்டு வைக்கும். 65 வயசில் கேஎஸ் பெரிய ஆளாக முடியும்னா நான் அந்த வார்த்தையை கேட்டு நான் எப்படி பெரிய ஆளாகாமல் இருப்பேன்? நிச்சயமாக பெரிய ஆளாகுவேன். ஏன்னா அந்த வார்த்தை எனக்குள்ள இவ்வளோ நாளும் போட்டது அது முளைச்சி இப்போ தான் அது ஆலமரமாகி கனி கொடுக்கும்படியாக வளர்ந்துருக்கு. நான் இவ்வளோ நாள் எனக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது இல்லை என்னை வேறு லெவலில் கொண்டு போவதற்காக என்னை தேவன் பணம் வந்தாலும் எப்படி இருக்கணும், பணம் இல்லாட்டாலும் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறாரு, பக்குவப்படுத்தியிருக்கிறாரு. அதுதான் உண்மை. அதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட். அவங்க சொன்ன மாதிரி தாமதம் லேட்டாக இருக்கலாம், ஆனாலும் நான் லேட்டஸ்டாக வரும்படி தேவன் செஞ்சார். ஒவ்வொரு நாளும் கண்ணீரில் இருந்த நான் இன்னைக்கு களிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை
கேட்டு 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 நிரம்பி 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 அதை எடுத்து எடுத்து பேசி 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 இன்னைக்கு இந்த லெவல் ஒன்றுமே நடக்கலைங்கிற வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்களை திருப்பங்களை கொண்டு வந்திருக்கிறார் தேவன். 3 வருஷமாக நான் வடித்த கண்ணீருக்கெல்லாம் அளவே இல்லை. டெய்லி கண்ணீர் வடிச்சிருக்கேன். அப்போ ஆண்டவர் என் கூட இல்லையாங்கிற நிறைய கேள்விகள்லாம் இருந்தது. இல்லை, நான் உன் கூட தான் இருக்கேன். உனக்கு ஊற்றின அபிஷேகம் உண்மைதான், அது ஒரு நாள் வீணாக போகாதுங்கிறத இந்த நாட்களில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என் கூட இருந்த பிள்ளைக்காகவும் முத்துக்காகவும் கனம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மனசார நான் அதை கனம் பண்ணுறேன். வாங்க ஐயா, முத்துமா வாங்க. வார்த்தைகள் எல்லாமே நமக்கு அணிகலங்களால் இல்லை, தங்கத்தால் அவங்க கொடுக்குற வார்த்தை எல்லாம் நமக்கு மாலையாக தங்கமாக விழுது. நம்ம போவையில் தங்கம் இல்லைன்னு கவலையே பட வேண்டாம். ஒவ்வொரு வார்த்தையும் தங்கம் தான். அவ்வளோ தங்கம் வைரியம் தான் நம்ம வாங்கிட்டு போகிறோம். ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு வரும்படி தேவன் செஞ்சுருக்கிறாரு. இந்த நேரத்தில் மனதார நான் 2 பேருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் மென்மேலும் பெருகும்படி, இன்னும் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாய் செய்கிற தகப்பன் நிறைய செய்வாராக. இப்படி ஒரு பிள்ளையும் முத்தையும் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி பண்ணுறேன். சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் அம்மாவா இல்லை, எல்லாரும் என்னை அம்மான்னு கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட கனத்தை கொடுத்த தேவனுக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப நன்றி அம்மா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அதை தொடர்ந்து நம்ம மத்தியில் வந்திருக்கும் அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்க பிரதர் கனகவேல் பிரதர் அவங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. நல்ல கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கே நான் இதோட 3வது முறை நான் நிற்கிறேன். ஒரு தடவை எங்கள் வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷனை தேவன் அற்புதமாக நடத்தி தந்தார். அதற்கு நன்றி உணர்வோடு இந்த இடத்துல நின்னோம். அதுக்கடுத்து சில கனம் பண்ணும்படி காணிக்கைகளை கொண்டு வந்து இங்கே நின்னோம். பொருளாதாரங்களில் தேவன் எங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார்னு இந்த இடத்துல நின்று இருக்கிறோம். இங்கே நிற்கிற எல்லாருமே சொல்லுகிற சாட்சிகள், நான் கடனில் இருந்தேன், கர்த்தர் என்னை விடுவித்தார். நான் வீடு இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் எனக்கு வீட்டை தந்தார். நான் கார் இல்லாமல் இருந்தேன், ரொம்ப பின்தங்கின நிலையில் இருந்தேன், கர்த்தர் அதை எனக்கு தந்தார். வேலை இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் எனக்கு வேலையை தந்தார். இப்பேற்பட்ட நிறைய சாட்சிகளை இங்கே கேட்டிருக்கிறோம். நான் இங்கே வரும்போது 2 வருடங்களுக்கு முன்பதாக இந்த திருச்சபையிலே நான் கால் வைத்தேன். வந்தப்போ ஒரு பெரிய பாரம், கவலை, கண்ணீர் எல்லாம் யாருக்கும் ஏற்படக்கூடியாத மிகப்பெரிய சஞ்சலங்கள். ஏன்னா அருப்புக்கோட்டை பகுதிகளில் அருமையாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஓப்பனர் மீட்டிங்லாம் நடத்தி
எனக்கு தெரியாத ஆள்களே இருக்காது. எல்லாருக்கும் என்ன இதுனா, இவன் செழிப்பே பேசுகிறான். நான் யாராக இருந்தாலும் நான் செழிப்பை தான் பேசுவேன். அதனால் எல்லாருக்கும் தெரியும் செழிப்பே பேசுகிறான் அப்படின்னு என் மேலே ஒரு வன்கண். செழிப்பை பேசினவங்கெல்லாம் கள்ள தீர்க்க தெரிச்சு, அதனால் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்கன்ற அந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ள. அதே போல் எனக்கு திருமணமாகி முதலாவது என் மகள், இரண்டாவது என் பையன். நான் எவ்வளோ 2 வருஷம் அங்கே வந்துட்டு இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் கூட என் மனைவியை பார்த்துருக்க முடியாது. யாரும் பார்த்தது இல்லை, யாரும் என்கிட்ட கேட்டதும் இல்லை. அந்த ஒரே ஒரு அக்கா மட்டும், பின்னாடி இருக்கிறவங்க மட்டும்தான் அதை குறித்து கேள்வி அவங்களுக்குள்ள. நான் மாத்திரம் வருவேன், என் பிள்ளைங்க வருவாங்க, எங்கள் அம்மா கூட வருவாங்க. இப்போ இரண்டாவது குழந்தையை பெற்று அவர்களுடைய வீட்டில் இருக்கும்போது அவங்க அண்ணனுக்கு கட்டின பொண்ணோட அண்ணன் எப்படியோ தெரியாமல் பேசியிருந்து, சொந்தக்காரன், நம்ம எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம், ரிலேஷனை அப்படி தப்பாக எடுத்துப்போம். ஒரு நாள் விடியுது, ஆட்கள் இல்லை, 2 பிள்ளைகளும் இருக்குது, தாய் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் ஊழியங்கள் அவ்வளவு சிறப்பாக நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்பேற்பட்ட பெரிய துயர சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது. ஆனால் நான் 2 வருடங்களுக்கு முன்பு இந்த திருச்சபையில் முன்னாடியே 4 வருஷத்துக்கு முன்னாடி கால் வச்சுருப்பேன்னா அந்த துயர சம்பவத்தை நான் சந்தித்திருக்க மாட்டேன். ஏன்னா ஊழியம்னா எப்போ பார்த்தாலும் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு அலையிறது, எங்கேயாவது போய் மீட்டிங் நடத்துறது, இப்படியாக நினைத்து கொண்டு குடும்பத்தை கவனிக்காதபடியினால பிசாசானவன் உள்ள புகுந்து மொத்த கூட்டையும் கலைத்து போட்டான். ஊழியம் செய்ய முடியாத நிலை. பிரசங்கிக்க எப்படி முடியும் சொல்லுங்கள்? ஆனால் நான் சொல்கிறேன், நான் பிரசங்கித்த வார்த்தைகளை கேட்ட ஒரு விசுவாசி கூட என்னை விட்டு போகல. அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் வந்தேன். மறுநாளே ஆனால் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கூப்பிட்டாங்க. எல்லாம் சொல்லணும், இதில் வெக்கமே எனக்கு கிடையாது. கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு எழுதி வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க. அவன் அந்த வீட்டுக்கு போயிட்டான், அவங்க வீட்டுக்கு போயிட்டான். இந்த பொண்ணை அப்படியே விட்டாங்க, அப்படியே கிளம்பி போயிடுச்சு. 3.5 வருடங்கள் அவன் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. நான் நல்ல இடத்துல கால் வச்சதுனால நல்ல வார்த்தைகள் இங்கே தொடர்ச்சியாக உண்மைக்கே சொல்கிறேன். இந்த சூழ்நிலையில் இருந்தால் இயேசுவும் வேணாம், ஊழியம் வேணாம், எதுவும் வேணான்னு விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, நாங்கள் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல கால் வச்சேன். ஆனால் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், தூத்து போட்ட உன் துறவு திரும்ப தோண்டப்படும், அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை அப்படியே தூக்கி நிறுத்திச்சு. தேவனால் உனக்கு ஒன்று செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. என்னுடைய அருமையான தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட்டு தொடர்ச்சியாக இந்த இடத்துல நான் கால் வைத்தேன். அவர் அண்ணன் மாத்திரமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாய் அவரை நான் மென்டாஸாய் மாற்றிக்கொண்டேன். நிறைய நேரங்கள் அவர்கிட்ட வரும்போது, அவரை ஹக் பண்ணும்போது சொல்லணும்னு நினைப்பேன், எதுவுமே சொல்ல முடியாது. அப்படியே அழுகையாக வரும், கண்ணீராக ஊற்றும். இந்த 2 பிள்ளைகள், ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான், 2 பிள்ளைகளையும் பார்க்கும்போது நைட்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஆலோசனைகளை கேட்டபோது அவர் சொன்னார், நிறைய வேறு மாம்ச ரீதியில் நிறைய ஆலோசனைகள் இந்த 3 வருடங்களில். அங்கே நல்ல பொண்ணு இருக்குது, இங்கே நல்ல பொண்ணு இருக்குது, இதை கட்டிடலாம், அதை கட்டிடலாம், அது பாஸ்டர் பொண்ணு இருக்குது. நல்ல தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சின்ன விஷயம், இதவே தேவனால் சரி பண்ண முடியல. நான் நம்புறது என்னென்னா, நான் ஒன்றை பிரசங்கிக்கிறேன் என்றால் அதை நான் அனுபவித்திருக்க வேண்டும் என்று விசுவாசிப்பேன். என்னால் நம்ப முடியாத ஒன்றை போய் நான் சொல்ல முடியாது. என் வாழ்க்கையவே, ஏன்னா வேதம் அழகாய் சொல்கிறது, ஒருவன் தன் குடும்பத்தை நன்றாய் நடத்த முடியலன்னா அவன் எப்படி தன் சொந்த சபையை நடத்துவான்? இதெல்லாம் உள்ளதுக்குள்ளேருந்து ஒரு குமுறல், பெரிய
அங்கலாய்ப்பு, கவலை, பாரம். ஆனாலும் சொல்கிறேன், ஆவிக்குரிய உறவுகள், நல்ல உறவுகள் இருப்பது ரொம்ப அவசியம். எனக்கு ஒரு அருமையான நண்பனை கர்த்தர் தந்தார். இங்கே வருவார், தென்னரசு. அந்த சூழ்நிலையில் என் கூட இருந்த எல்லாரும் இந்த சம்பவம் நடந்தோன்னு விட்டு போயிட்டாங்க. ஆனால் என் கூட நின்று இன்னைக்கு வரல, தோல் கொடுத்து தட்டி கொடுத்து, நான் பிரசங்கிக்கலைனாலும் என் திருச்சபைக்கு என்னை குளிப்பாட்டி இழுத்துட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு அவன் நடத்தினான். கைத்தட்டுங்க ஒரு இந்த மனுஷனுக்காக. என்றைக்கும் மறக்க மாட்டேன். நான் ஒரு 2 மாதங்கள் நான் பிரசங்கிக்கவில்லை. அவர் தான் பிரசங்கம் பண்ணுவார், அவர் தான் எல்லாம் வைப்பார். ஆனால் என்ன செய்வார், ஏன் இவர் இப்படி இருக்கிறாருன்னு எல்லாரும் கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தை, இல்லை சீட்டு அவர் பேரில் விழுந்திருக்கு, அவர் தான் பண்ணுவார். நாட்கள் உருண்டது கடந்தது. அப்புறம் ஒரு நாள் அண்ணன்ட்ட உட்காந்து ஏப்ரல் 1 பேசுகிறேன். அண்ணன் சொன்னார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, கர்த்தர் மாற்றிடுவார். இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாது. அவங்க திருமணம் பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ணாமல் இருக்காங்களா தெரியுமானார். எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ கோபம். 6 மாதங்கள் கழித்து திரும்ப என்ன தொடர்பு கொள்கிறா. உன்னை பார்த்த இடத்துலையே வெட்டிடுவேன். அவ்வளவு ஆதங்கங்கள். ஆனால் இங்கு வந்து கால் வைத்தேன். தேவனுடைய வார்த்தைகள், இயேசு எதை செய்வாரோ, இயேசுவின் சிந்தை எப்படி இருக்குமோ அதை போல என்னை மாற்றினது. அண்ணன் உட்கார வச்சு அவர் ஜாலியாக தான் பேசுவார். நான் ஜாலியாக பேசுகிறதுலேயே ஆலப்புறம் காலி பண்ணிடுவார். அவர் என்ன சொன்னார், இயேசுவை விட நம்ம பெரிய ஆளா அப்படின்னு கேட்டார். இயேசுவை விட பெரிய ஆள் நம்ம இல்லை. இப்போ இயேசுநாதர்கிட்ட வந்தால் என்ன செய்வாரோ அதைத்தான் நம்ம செய்யணும். அப்புறம் தேட ஆரம்பித்த பொழுது எங்கே இருக்கிறாங்கன்றது தெரிய ஆரம்பித்தது. அப்போ அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க அண்ணனை வந்து திரும்ப பார்த்து பேசினாங்க. பேசிட்டு அண்ணன் சொன்னார், ஒரு 2 மாதம் நீங்கள் பாருங்கள், 2 பேரும் உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா திரும்ப கர்த்தர் இணைத்து உங்களை மிகப்பெரிய உயரங்களுக்கு கொண்டு செல்வார்னு சொன்னார். ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆலோசனையை மதித்து அதை ஃபாலோ பண்ணோம். இந்த கிறிஸ்மஸ் தலை கிறிஸ்மஸாக எங்களுக்கு தேவன் நல்ல தகப்பன் கீழே இருந்ததுனால இதுவரை இந்த இடத்துல தனிமையில் கால் வச்சேன். இன்றைக்கி தான் முதல் முறை குடும்பமாக வந்திருக்கிறோம். என் மனைவியை நான் அழைக்கிறேன். தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் மன்னிப்பதில் தயை பெருத்தவர். எல்லாரும் கிருபையை பேசுவாங்க, ஆனால் இந்த சபை கிருபையை செய்து காட்டுகிற சபை. இனி திரும்ப அந்த அருப்புக்கோட்டை பார்க்கும். இவன் முடிஞ்சிச்சு, கனகவேல் கதை முடிஞ்சிச்சு, நீ வாய்ப்பே கிடையாது, அவ்வளோதான், ஊழியமே செய்ய மாட்டான். ஆனால் இந்த 4 வருடமும் ஊழியத்தை விட்டு ஓடாதவாறு இங்கு கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை நிலைநிறுத்தினது. இங்கே வரலைன்னா நான் எப்படியா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் என்னை பாவமாக பார்ப்பாங்க. பிசாசு என்னை எந்த இடத்துல தோற்கடிக்கலான்னு நினைச்சானோ அதே இடத்துல இந்த வருஷம் சரவெடியோ போட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னோட வந்து இணைந்தாள். நான் மதியானம் ஞாயிற்றுக்கிழமை நான் ஊழியத்துக்கு போகும்போதே யாரெல்லாம் என் ஊழியத்தில் முக்கியமான ஆட்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் மீட் பண்ண சார். ஒருத்தரெல்லாம் காரை பைக்கை மறித்து காரை நிறுத்தி, என்ன பிரதர் எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேறீங்க வாங்க அப்படின்னார். சார் அவருடைய அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை நம்ம காட்டுறோம், சும்மா பேசுறது இல்லை. இங்கே நான் வந்து என் எண்ணம் எனக்கு தெரியும், சமுதாயம் என்ன பேசும் அது என்ன சார். சிலுவையில் அவரை காரி துப்புனதை விட பெருசு ஒன்றும் நம்ம சந்திக்க இல்லை. மேலான அன்பை நாம் பெற்று இருக்கிறோம். எல்லாரும் இப்போயும் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்னு
நாங்கள் எப்படி வாழ்கிறோம்னு நீங்கள் பார்ப்பீங்க. எங்களை பார்க்கணும்னாலே நீங்கள் டேட் வாங்கிட்டு தான் வருவீங்க. அந்த இடத்துல எங்கள் அப்பா எங்களை வைப்பார். அதில் நாங்கள் எப்படி திரும்ப என் மனைவியை என்னோடு சேர்ப்பார்னு யாருமே நம்பலைங்க. ஏன்னா எந்த தகவலும் இல்லை. ஆனால் நான் நம்பினேன். நான் எங்கள் வீட்டில் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்ல, அண்ணன்ட்ட பேசிட்டு. ஆனால் ஒவ்வொரு ஆளாக அவங்களா வந்து என்னட்ட பேசினாங்க. ஏன் இப்படி இருக்கிறீங்க, எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம், திரும்பலாம். இன்னைக்கு என் சபை விசுவாசிகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு அவளை கட்டி பிடிச்சி அப்படியே அழுதுட்டாங்க. நான் அற்புதமான தேவனுடைய பிள்ளை. ஏனென்றால் நான் இங்கு கேட்கிற வார்த்தைகளை அங்கு பிரசங்கிக்கிறேன். ஒத்த ஆளு கூட என்னை விட்டு போகலைங்க. அந்த பிரசன்னம் சகல குறைவுகளையும் மூடி இன்னைக்கு அவங்களுக்கு எல்லை இல்லாத சந்தோஷம் இதில் பார்த்தோன்னே. அதோட என் பிள்ளை 4 வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. அவளை பார்த்தோன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சி அப்படியே கக்க என்னாலே கிரகிக்க முடியல. ஏன்னா இவளுக்கு எத்தனை வயசு நினைக்கிறீங்க? அவனுக்கு 1 வயசு, இவளுக்கு 2.25 வயசு. நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு அத்தனை வருடங்கள் கழித்து அவளை ஃபோட்டோவில் கூட நான் காட்டினதில்லை. ஆனால் வந்த உடனே ஓடி போய் ஹக் பண்ண பாருங்க. அதான் தெய்வீக தேவனுடைய பிரசன்னம். நான் சொல்கிறேன், கார் கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, அதெல்லாம் விட மேலான வாழ்க்கையவே எங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். எந்த இடத்துல ஊழியம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்களோ அந்த தூர்த்து போட்ட துறவுகளை கர்த்தர் திரும்ப தோண்டுகிறார். இந்த வருஷம் சபையை கட்டுறோம், கொண்டாடுறோம், நிரம்புறோம். 2 இடங்களில் ஊழியம் செய்கிறோம், அதை 4 இடமும் மாற்றுறோம். ஆமாம், நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்கணும். அதை கர்த்தர் செய்வார். என் ஆவிக்குரிய தகப்பனுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஆவிக்குரிய தாய்க்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நான் நிலைத்திருந்தேன், தேவன் எங்கள் குடும்பங்களை நிலைக்க பண்ணியிருக்கிறார். வெல்கம்னே. ஏமேன். இது சாதாரணமான விஷயம் இல்லை. இட்ஸ் நாட் எ நார்மல் திங்ஸ். அவர் சொன்ன மாதிரி மெட்டீரியல் திங்ஸ் வந்து ஓகே, அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் வந்து என் நாமத்து நிமித்தம், என்னுடைய சுவிசேஷத்து நிமித்தம் ஒருத்தன் எதையாவது இழந்திருந்தான்னா, அதை விட்டுருந்தான்னா அவன் திரும்ப அதை பெறுவான் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல மெட்டீரியல் சொல்கிறாரு, அப்புறம் சொல்கிறாரு உறவுகளை திரும்ப நீங்கள் பெறுவீர்கள். ஸோ 2 things. அவர் சொன்ன மாதிரி வேடிக்கையாக சொன்னாலும் ஆழமாக சில விஷயங்கள். ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று பொருந்தாத தாரம். 2யுமே கடவுள் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஆமே. பொருந்தாத தாரத்தை பொருந்தும் தாரமாக தேவன் வந்து மாற்றியிருக்கிறார். ஸோ அது அவர் சொன்னது ரொம்ப உண்மை. நான் கூட இதெல்லாம் சும்மா நார்மலாக சொன்னால் போதும், அவர் என்கிட்ட கேட்க உள்ளே போயிட்டார். எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. பட் ஆனால் கூட அவர் ஆண்டவரை உயர்த்தணுன்றதுக்காக எவ்வளோ இறங்குறதுக்கும் தயாருன்ற மாதிரி தான். உண்மையிலே இவருடைய இந்த காயங்கள் அநேகருக்கு மருந்தாக மாறும். ஆமென். ஸோ இதை கேட்கும்போது நிறைய பேருக்கு சுகம் உண்டாகும், நிறைய பேருக்கு நம்பிக்கை உண்டாகும். எல்லாரும் தங்கள் வெற்றிகளை மக்களுக்கு சமர்ப்பிப்பார்கள். ஆனால் யாருமே வந்து அவங்க வலி
காயங்களை வந்து காட்ட மாட்டாங்க. ஆனால் இயேசு வந்து சிலுவையிலிருந்து உயிர்த்தெழுந்த உடனே அவருடைய தழும்புகளை காண்பித்தார். ஏன்னா வேற எதுவும் என்னை சுகமாக்காது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். ஸோ இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தழும்புகள் இன்னைக்கு கேட்கிற பிள்ளைகளுக்கு, இடிஞ்சு போன, உடஞ்சி போன, எத்தனையோ விதங்களில் செதஞ்சு போன பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இவங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மருந்தாக ஆமென் கர்த்தர் வந்து அதை கொண்டு வருகிறார். ஸோ அதான் சொல்கிறேன், அவர் சொன்ன மாதிரி அன்பை பேசுகிறது ஈஸி, கிருபையை பேசுகிறது ஈஸி, அதில் வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம். நானும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் கனகவேலுக்குள்ளே கர்த்தர் அந்த தெய்வீக அன்பை ஊற்றி, நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு தவறு நடக்குதுன்னா அது ஒரு சைடில் மட்டும் இருக்காது, இன்னொரு சைடு இருக்கும்னு. இவங்களை நான் பார்க்கல, அதுக்கு முன்னாடி இவங்களை ரெடி பண்ணேன் நான். ஏன்னா ஒருவேளை இன்னொரு வாழ்க்கைக்கு போனாலும் அந்த குறைகளோடு போகக்கூடாது. ஸோ அதை அவர் பொறுமையோடு கேட்டு ஒவ்வொரு முறையும் இங்கே இது பண்ணி, ஸோ அதுக்கு அவருடைய உள்ளம் தயாரானது. சிலர் இன்னும் புரிஞ்சுக்காமல் அது இருந்தால் கூட நான் ஆழமாக நம்புகிறேன், கடவுள் இவங்க கூட நிற்கிறார். ஆமென். கர்த்தர் இந்த காரியத்தை அங்கீகரிக்கிறார். ஆமென். நாங்களும் ராயல் ஃபேமிலி சபை, இந்த குடும்பமும் உங்கள் உறவை, உங்கள் இணைப்பை வாழ்த்துகிறோம், அங்கீகரிக்கிறோம். முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் அதிக சுவையுள்ளதாக அது இருக்கும். முந்தின மகிமை பார்க்கிலும் பிந்தின மகிமை அதிக சுவையுள்ளதாக இருக்கும். ஆமென். கர்த்தர் அப்படி தான் உங்களை வைப்பார். நீ வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலேயும் நான் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்கும்படி செய்வேன். நிச்சயமாக செய்வேன். எஸ், நீ வெட்கப்பட்ட எல்லா இடத்துலையும் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சி நான் உனக்கு தருவேன். ஆமென். கனத்திலே சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். புகழிலே சிறந்திருக்கும்படி செய்வேன். கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மையை அருமையான மகனுக்கும் மகளுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் அவர் கொடுப்பார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பித்து அதில் பாலானது எல்லாம் திறப்பானது எல்லாம் அவர் சரிப்படுத்தி மீண்டும் எழுப்புவது போல கர்த்தர் அருமையான கனகவேலையும் சகோதரியையும் இணைத்து மீண்டும் அவர்களை கட்டி எழுப்பியிருக்கிறார். ஸோ இந்த இணைப்பு ஒரு பெரிய புரிதலோடு மிக ஞானத்தோடு அது செய்யப்படுகிறது. ஆகையினால நாங்கள் இன்னைக்கு சொல்ல விரும்புவது என்னன்னா, இது தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென். இதை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமென். திருப்பி சேர்த்து கொள்ளுகிற ஒரு தேவன், திருப்பி சேர்த்து கொள்ளுகிற ஒரு அப்பா, திரும்பவும் வரும்போது ஏற்றுக்கொள்ளுகிறது தான் தேவனுடைய தன்மை. தேவனுடைய அன்பை இருதயத்தில் அனுபவிக்கிற யாரும் அதை செய்வார்கள். ஆமென். ஆமென். பட் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பை கர்த்தர் கனகவேலுக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட மாற்றத்தை சகோதரிக்கு கொடுத்தார், இந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்கிறார். ஸோ இவங்களை தேவன் அங்கீகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு பாருங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களெல்லாம் பார்க்கும்போது. நீங்கள் இவ்வளோ பேர் எழுந்து நின்று இந்த உறவை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள். ஆமென். இவ்வளோ பேர் உங்கள் கூட நிற்கிறாங்க, இவ்வளோ சொந்தங்கள், இவ்வளோ உறவுகள். ஆமென். நீங்கள் இதை தாண்டி வர முடியும். இந்த வெட்கங்களை, இந்த குனிவை, இதனால் ஏற்படுற கில்ட், இதனால் ஏற்படுற குற்ற உணர்வு, இதனால் ஏற்படுற ஷேம் எல்லாம் இன்னைக்கு போட்டும் இயேசுவின் நாமத்தினால். நோ மோர் ஷேம். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன்கள் உனக்கு வருவதாக என்று ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆமென். நோ மோர் ஷேம், நோ மோர் ஷேம். ஆமென். 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 அதுக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன்கள் வரும். இத்தனை பேர் சாட்சியாக, இத்தனை பேர் உங்கள் இணைப்பை, உங்கள் அன்பை அங்கீகரிக்கிறார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாங்கள் இந்த நல்ல நாளில் உங்களை வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களை இப்போ தான் ஒரு கணம் எங்களை தேடி வந்துச்சு, அது அப்படியே உங்களுக்கு செலுத்த நாங்கள் விரும்புகிறோம். அப்படி எழுந்து நில்லு, ரெண்டு பேர் கைப்பிடிச்சி ஒன்று. ஆமென். 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 மறுபடியும் இணைஞ்சிருக்கிறாங்க. ஆமென். அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு தெரியாது, அன்றைக்கி நான் போகல. ஸோ இப்போ கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு மறுபடியும் அவங்க இணைப்பில் இணையும்படி. ஆமென். ஹாப்பி மேரிட் லைஃப்.
ஆமென் ஆமென். இப்படி திரும்பி நில்லுங்க, ரிசப்ஷனில் நிற்கிற மாதிரி நில்லுங்க. ஆமென். பாருங்க, இன்னைக்கு அவங்க எதுக்கு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. இதில் ஒரு ஜோடி வாட்ச் இருக்கு. இது இந்த ஜோடிக்காகவே கர்த்தர் வந்து ரெடி பண்ணி அவர் வந்து கிஃப்ட் பேக் பண்ணி அவர் ரெடியாக அனுப்பி வச்சிருக்கிறார். ஆமென். ஸோ உங்களுக்கு எங்கள் திருமண நாள் பரிசு. ஆமென். உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமென். நல்லா அவர் அங்கே சார்ல்ஸங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு அற்புதமான ஒரு துவக்கத்தை கர்த்தர் அருமையான கனகவேலுடைய குடும்பத்திலையும் அருமையான சகோதரிக்கும் பிள்ளைகளுக்கும் அவர் செய்திருப்பது பெரிய மகிழ்ச்சி. நான் இன்னும் நிறைய யோசித்தேன். ஐ திங்க் நம்ம போதகர்கள் கான்ஃபரன்ஸ் இருக்குது, அப்போ இன்னும் அடுத்த ஆலயம் பண்ணுவோம், இது கொண்டாடுவோம். ஆமென். ஸோ we are going to celebrate. ஆமென். No more shame, no more shame. ஆமென். No more shame. ஆமென். ஒரு நாளும் தலை குனிய வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். அவருடைய ரத்தம் எல்லாவற்றையும் கழுவி இருக்கிறது. ஆமென். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். உங்கள் கூட நிற்கிறதுக்கு யார் தயங்கினாலும் நாங்கள் நிற்போம். வில் ஸ்டாண்ட் வித் யூ, வில் ஸ்டாண்ட் வித் யூ. ஆமென் ஆமென் ஆமென். உங்கள் மேலே எரிகிற கல் எங்கள் மேலே விழட்டும், உங்கள் மேலே வர்ற சொற்கள் எங்கள் மேலே வரட்டும். ஆமென் ஆமென். ஸோ உங்கள் கூட நிற்பதில் சந்தோஷம். இதுக்கு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறாரு. இதுக்கு உதவாத சபையே கிடையாது. இதை புரிஞ்சிக்காத கிறிஸ்தவமே கிடையாது. அப்படிப்பட்ட மதம் எங்களை எங்கே ஒதுக்குறது? நாங்கள் உங்களை ஒதுக்க வைக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை, இப்படிப்பட்ட உறவை, இப்படிப்பட்ட இணைப்பை அங்கீகரிக்காத நபர்களை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம். ஆமென். அவங்க யாரும் எங்களை ஒதுக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா தேவன் இவர்கள் பட்சமாக இருக்கிறார். இப்படிப்பட்டவர்களுடைய அருகிலே அவர் நிற்கிறார். ஆமென். ஸோ கர்த்தர் இன்னும் அவங்களை ஆசீர்வதித்து பலுகவும் பெருகவும் வைப்பார். ஆமென். ஸோ அவர் மனைவியை வந்து அவர் இந்த பரிசுகளோடு மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு கோல்டு வந்துச்சு. ஆமென். ஸோ அருமையான சிஸ்டருக்கு கனகவேல் வந்து இந்த தங்க மோதிரத்தை போட்டு அவர் வரவேற்பார். ஆமென். சப்போர்ட் பண்ணுங்க, மாப்பிள்ளை தோழர்கள்லாம் வாங்கயா. ஆமென். வாவ், கம் ஆன். அதாவது ஒரு இடத்துல இருந்து தவறி போகும்போது கிறிஸ்தவர்களே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் ஒரு இந்துக்கார அம்மா 3 வருஷமாக அவளை தான் சொந்த பிள்ளை மாதிரி பாதுகாத்து திரும்ப என்கிட்ட அண்ணன்ட்ட வந்து கேரண்டி கேட்டு ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அம்மா அங்கே இல்லை, திண்டுக்கல்ல இருக்கிறாங்க. ஒரு புது மாமியார் எனக்கு கிடச்சிருக்கிறாங்க. 3 வருஷமாக அவங்க வீட்டில் தான் இருந்து அவங்க பிள்ளையாக வளர்ந்துருக்கா. அவளை விட்டுட்டு போகும்போது கூட அவங்க கண் கலங்கி, அப்போ எந்த அளவு அங்கே தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பான்னா, அப்போ பிசாசின் திட்டங்களை கர்த்தர் எவ்வளவா முறியடிச்சிருக்கிறாரு பாருங்க. அவளையும் பாதுகாத்திருக்கிறாரு, என் பிள்ளைகளையும் பாதுகாத்தார். திரும்ப இணைச்சிருக்கிறாருன்னா அவருடைய ராஜ்யத்தை இன்னும் ஆழமாக செய்ய தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். இப்போவே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இவளை திரும்ப கூட்டு வரேன்னு சொன்ன உடனே ஒரு 2 இடத்துல போய் பிரசங்கம் பண்ணியாச்சு. ஆமாம், ஓப்பனிங் ஆயிடுச்சு. காணிக்கைகள்லாம் பேசும்போதே வர ஆரம்பிச்சிருச்சு அந்த அபிஷேகம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். கர்த்தர் ஆதாம் பார்த்து சொன்ன அதே வார்த்தைகள். ஆமென் ஆமென். நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வீர்களாக. ஆமென். எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வீர்கள். ஆமென்.
கர்த்தர் இன்னும் உங்களை பழுக வைப்பார், உங்களை பெருக வைப்பார். ஆபிரகாமை போல, சாராளை போல அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக, தாயாய் நீங்கள் இருப்பீர்கள். வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல கர்த்தர் உங்களை பழுக வைப்பார், பெருக வைப்பார். ஆமென். நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். உங்கள் மாப்பசுகிற தொட்டியும் எண்ணெயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் கூடாரத்தை விசாரிக்கையில் அதில் குறைவு ஒன்றையும் நீங்கள் காண மாட்டீர்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி, உலகமெங்கும் பார்க்கிற நம்முடைய சொந்தங்கள், உறவுகள் இந்த நல்ல நாளில் இணைந்திருக்கிற கனகவேலையும் சகோதரியையும் வாழ்த்தி மனதார ஆசீர்வதிப்பதில் பெருமை கொள்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Give them praise, give them praise, give them praise. Rapo shedele mande, give them praise. It's a real joy, it's a real joy. Amen. Wow, wonderful moment. Amen. Bless you, bless you Kanagavel. Amen. Bless you. Yeah, good. Amen. இது வேற லெவல். Wow. If you want to, amen. அதுக்குள்ள மொய் பணம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. That's good, that's good. Amen. தேவன் மிக மிக நல்லவர். ஆமென். உங்க கூட இவ்வளோ பெரிய குடும்பம் நிக்குது. ஆமென். தைரியமா இருங்க, வாழ்வீங்க. ஆமென். இதுக்கு தான் சபை. ஒடுங்கின விழுந்த ஒருத்தர் கூட வந்து நின்று, ஒருவன் விழுந்தால் ஒருவன் மற்றொருவனை தூக்குவான் அல்லவா? ஆமென். விமர்சிக்கிறதுக்கு இல்லை, குற்றப்படுத்துறதுக்கு இல்லை, குணமாக்குறதுக்கு தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ இவங்க ஒரு உயரிய தம்பதிகளாய், பெரிய எடுத்துக்காட்டின் தம்பதிகளாய், பல தம்பதிகளை ஆசீர்வதிக்கும் தம்பதிகளாய் கர்த்தர் இவங்க வாழ்க்கையை இன்னும் விளங்க பண்ணுவார், இன்னும் பெருகப்படுவார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆமென். bless you, bless you Kanagavel, bless you, bless you. Yeah, good, 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 good. Amen. Hallelujah. Amen. இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். இன்னும் போதகர் கூட்டங்கள் நடத்துவோம். அப்போது இன்னும் பெரிய விலாவரியா பெரிய நிறைவை என்ன பண்ணிடலாம், செஞ்சிடலாம். ஆமென். தேவன் நல்லவர். Praise you Jesus. Amen. சரி, ஸோ முடிஞ்சிடுச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆமென் பேசிட்டு அப்படியே முடிச்சிடலாம். ஓகேவா? குட். இவ்வளோ நேரம் நீங்கள் ஹாய் இவ்வளோ நேரம் அமர்ந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்குறது எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதே ஆவி உங்களுக்குள்ளேயும் வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். தட்ஸ் வண்டர்ஃபுல் ஸ்பிரிட். ஆமென். 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 வேறு எதுக்கு கிறிஸ்தவம், எதுக்கு ரத்தம், எதுக்கு கிருபை, எதுக்கு அன்பு? ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை பார்க்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏற்ற இறக்கங்கள் வருது. ஆனால் கூட ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், அன்புள்ளவர்களாகிய நீங்கள் அவங்க கூட நின்று கையை பிடிச்சி, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள், கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பம் இந்த சகோதரியை 3 ஆண்டுகள் பராமரித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் இந்த ராயல் ஃபேமிலி சல்யூட், சல்யூட். ஆமென். 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 இந்த இடத்துக்கு அவங்க வந்தாங்க, இந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி இவங்கெல்லாம் மறுபடியும் அவங்கள நல்லா பார்த்துப்பாங்களா, அவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்டு, நான் பாருங்கள் புதுசாக பொண்ணு பார்த்து அவங்கள, ஆமாம் நான் தான் கனகவேல் வீட்டால் மாதிரி அவங்கக்கிட்ட பேசி, அவங்க என்கிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்டு, அப்புறம் நானும் கேட்டு, எவ்வளோ போடுவீங்க எல்லாம் அந்த மாதிரி தான் பேச்சுவார்த்தைலாம் பேசி, அந்த அம்மா அவ்வளோ அன்றைக்கி ப்ரேயரெல்லாம் அட்டன் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணிட்டு அவங்க போனாங்க. பாருங்கள், இயேசுவை அறியாத ஒரு இருதயத்தில் கடவுள் இவ்வளோ அன்பை தந்திருப்பாருன்னா, நீங்கள் உண்மையிலே இயேசுவை அறிஞ்சிங்கன்னா உங்கள் இருதயம் அதை விட பெருசாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கேட்ட சுவிசேஷம் விருதா.
நீங்கள் கேட்ட கிருபை சுவிசேஷம் விருதா, நீங்கள் கேட்ட வேத வசனங்கள் விருதா. அதனால் எந்த பயனும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. ஆமென். அதெல்லாம் நல்லா, கெட்ட குமாரன் கதெல்லாம் நல்லா பேசுவாங்க, அருமையாக பேசுவாங்க, அப்படின்ட்டு எல்லாம் பேசுவாங்க. ஆனால் இங்கே ஒரு ஆள் திருப்பி வந்தால் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு? நமக்கு அது கதை அல்ல, நிஜம். ஆமென். கதை பேசுறதுக்கு வரல, அது நிஜமா வாழ்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் வந்திருக்கிறோம். அது மாம்சத்தால் முடியாது. இட்ஸ் நாட் ஈஸி திங்ஸ். இதுக்கு ஒரு தெய்வீக கிருபையும் பலனும் வேணும். ஸோ அந்த பலனை கர்த்தர் கனகவேலுக்கு கொடுத்தார், அவங்கள இணைத்தார். உண்மையிலே இந்த முழுயுறவு ஜெபம் இப்படி ஒரு அற்புதமான விடியலோடு துவங்குகிறது. ஆமென். வாட் அ பியூட்டிஃபுல் எண்ட் இல்ல? பாருங்க, இவ்வளோ காலையில் யாருக்கும் கல்யாணம் நடந்திருக்குமான்னு தெரியலையா? இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக, ஆமென், உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக, ஆமென், அதிகாலையில் இப்போ தான் பொண்ணு அழைக்க போவாங்க. என்னையா கரெக்டா? ஆனந்து, உங்களுக்கு எத்தனை மணிக்கு அழைச்சாங்க? அதை ஏன் கேட்குறீங்கன்றீங்களா? நல்லா தானே போயிட்டு இருக்கு, அதை ஏன் கேட்குறீங்க? சொல்லுங்க, ஏன் எத்தனை மணிக்கு அனுப்பிச்சாங்க? நீங்களே போய் அழைச்சிட்டு வந்துட்டீங்களா? 6 கரெக்டாக தானே சொல்லியிருக்கப்போ. அதானே, அவர் நம்ம பிள்ளைங்க சேலத்திலேருந்து முழு ஜபத்துக்காகவே வந்திருக்கிறார். எல்லாம் ஹோட்டலில் வேலை பார்த்து அப்படி கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தி வண்டியை பிடிச்சி என்ன பண்ணுறது வருது பாருங்கள். இந்த மாதிரி ஆசையாக வர்ற கூட்டம் தான் இந்த அம்மாலாம் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஆமாம், ஆமாம், ஆனந்த் பிரதர், ஆனந்தி அம்மா, அப்போ ஆனந்தமாக தானே இருக்கும். ஆமாம், ஆமாம், ஃபுல்லாக ஒரே ஆனந்தமாக இருக்குது. அவங்களும் பாருங்கள், ரொம்ப ஒரு மதர்லி ஹார்ட். நம்ம ஊழியத்தோடு இணைந்து சென்னையில் நிறைய ஆசீர்வாதமான காரியத்தை அவங்க செய்கிறாங்க. இப்படிப்பட்ட அன்பான உள்ளங்கள் இணைந்தது தான் ராயல் ஃபேமிலி. ஆமென், ஆமென். நிறைய துட்டும் காசும் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லை, நிறைய அன்பு வச்சுருக்கிறவங்க, நிறைய கருணையை வச்சுருக்கிறவங்க. ஆமென். ஸோ அதான் ரியலான ஒரு திங்ஸ். அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க இதில் இணைந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ சில விஷயத்துக்கு ஜாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன், பட் நமக்கு டைம்ஸ் அப். அதனால் எல்லாம் ப்ரேயரோட பெருசாக நடந்துருச்சு. அப்படி சொல்லிடுறேன், கடகடன்ட்டு சொல்லிடுறேன், நேரம் இல்லாத காரணத்தினாலே. சில கூட்டங்கள் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். போடுறீங்களாம்மா? டக்கு டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், நம்முடைய 31ஆம் தேதி நம்முடைய புது வருட ஆராதனை நடைபெறும். 31st நைட் 10 o'clock ஸ்டார்ட். 10 மணிக்கு ஆரம்பித்து இதே மாதிரி தான். முழுவூர் ஜெபம் வந்தவங்களுக்கு நியூ இயர் ஒன்றும் புதுசாகவே இருக்காது, இதே அனுபவம் தான். ஸோ 4 மணிக்கு என்ன பண்ணும், முடிவடையும். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் 10ஆம் தேதி சென்னை பிளஸ்ஸிங் மீட்டிங் நடக்குது. நம்முடைய கேப்ரியல் அருமையான சிஸ்டர், இன்னும் அங்கே ரகு ஃபேமிலி, இன்னும் நிறைய நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் அவர்களோடு இணைந்து ஒரு மாபெரும் முயற்சியை இந்த ஆண்டில் அவங்க செஞ்சு அந்த இடமே நிரம்பி வழிகிற அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் அருமையான குடும்பத்தை கொண்டு பிள்ளைகளை கொண்டு செய்து முடித்தார். ஆமென். ஸோ இப்போ புது ஆண்டில் புது டார்கெட். என்ன டார்கெட்டு? இப்போ 1000 பேர் பங்கு பெறுகிற ஒரு முயற்சி. ஆமென். அது மட்டும் இல்லாமல் வாலண்டியர்ஸ் மட்டுமே 100 பேராயா 100 வாலண்டியர்ஸ் கொண்டு வர போகிறேன். ஆமென். ஸோ இந்த தரிசனத்தை வைத்து சென்னை பிளெஸிங் மீட்டிங் இந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ஹோட்டல் சென்னை டீலக்ஸ். இது ஆம்னி பஸ் ஸ்டாண்ட், கோயம்பேடு மார்க்கெட் சொல்லுவாங்கள்ல, கோயம்பேடு மார்க்கெட் ரோட் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். அதான் பஸ் ஸ்டாண்ட் இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது ஹோட்டல் சென்னை டீலக்ஸ். அதே டைம் தான், சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி வரைக்கும்
சாப்பாடோட சேர்த்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இடம் மட்டும் மாற்றிருக்கிறோம். ஸோ சென்னை மற்ற இடங்கள் இருக்கிறவங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன். ஸோ நெக்ஸ்ட் 15ஆம் தேதி சேலம் மேட்டூர். ஸோ மென்ஷன் சேலம் போட்டுருங்க. சேலம் மேட்டூரில் வைத்து முதல் முறையாக சேலம் மேட்டூரில் வைத்து புனித மரியன்னை சமுதாய கூடம், அந்த மாதிரி ஒரு இடம், அந்த ஹால் 500க்கு மேலே இருக்கலாம், அந்த இடத்துல வச்சு பொங்கல் அன்று ஒரு ஆசீர்வாத பொங்கல். ஆமாம். ஸோ இது வந்து நடக்குது. ஸோ அநேகர் அதில் பங்கு பெறும்படி நாம் இப்போவுமே அந்த அறிவிப்பை முன்பாக சொல்லுகிறோம். நான் 14ஆம் தேதி சேலத்துக்கு போயிடுறேன். ஒரு சர்ச்சு திறந்து வைக்கிறேன் 14ஆம் தேதி சேலத்தில் வந்து நம்ம பார்த்திபன் அவருடைய சர்ச் என்ன பண்ணுறோம், திறந்து வைக்கிறோம். 15ஆம் தேதி இந்த கூட்டம். அடுத்தது 16ஆம் தேதி திருப்பூரில் ஜனவரியிலிருந்து ஆசீர்வாத கூட்டம் துவங்குகிறது. ஆமென். ஸோ அங்கே ஒரு நல்ல ஹோட்டல் பார்த்துருக்குறோம். அந்த இடம் மட்டும் நான் சொல்லிடுறேன், புது வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு சொல்லிவிடுவேன். 17ஆம் தேதி கோயம்புத்தூர் ஆசீர்வாத கூட்டம் OMC ஹாலில் வைத்து நடைபெறும். 18ஆம் தேதி திருநெல்வேலிக்கு காலையில் வந்துடுவேன். ஆமென். எப்படி ஆரம்பிக்க பாருங்கள். 14ஆம் தேதி ஆரம்பித்து 14, 15, 16 போது பாருங்க. வருஷம் துவங்கும் போதே எப்படி இருக்கு பாரு. ஆமென். வர்ற வருஷம் ஒரு ஹெவி ஹார்வெஸ்ட்டை கர்த்தர் வச்சிருக்கிறார், பெரிய அறுவடையை வச்சிருக்கிறார். அடுத்த வருஷம் டிசம்பர்லாம் அங்கே உள்ள நுழையிறதுக்கு கூட ஆள் இருக்காது, அந்த மாதிரி இந்த இடத்த மாறும். இந்த ஆல் நைட் ப்ரேயர்ஸ், ஆமென், ஆராதனைகள் அந்த மாதிரி மாறும். கர்த்தர் நம் மூலமாக அதை செய்வார். ஆமென். ஒரு பெரிய திரள் கூட்டத்தை அவர் தருவார். ஒரு திரளின் வருஷமாக நமக்கு இருக்க போகிறது. ஆமென். ஸோ அதனால் நிறைய ஹெவியாக மீட்டிங் இதோட முடிஞ்சிச்சு. லிஸ்ட் இன்னும் பெருசாக இருக்குது. சொல்லுவாங்களே போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக இருக்குன்னா இன்னும் இருக்குது லிஸ்ட்டு. 17ஓட முடியல. அடுத்தால பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி பாஸ்டர்ஸ் மட்டும் லீடர்ஸ் கான்ஃபரன்ஸ் இங்கே பொன்னாக்குடியில் நடக்குது. 26ஆம் தேதி ஜனவரி 26 மதுரையில் வச்சு மெகா ஃபெஸ்டிவல்ஸ் ஆசீர்வாத கூட்டம். ஆமென். ஸ்ரீ சங்கர கோமதி மஹால், பாண்டி கோயில், ரிங் ரோட், IT பார்க் எதிரில் வச்சு மதுரை. ஆமென். என்ன மதுரை புரியுதா உங்களுக்கு? ப்ரொமோலாம் தான் வரணும். ஆமென். ஆமென். சும்மா அப்படியே அதிர்ற மாதிரி. ஆமென். எல்லாரும் ஓப்பனிங் வர்றீங்க. ஆமென். ஆமாம், அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி. ஆமென். அந்த மாதிரி இருக்கணும். நம்ம எல்லாம் ஒரு இணைப்பில் இருந்தால் பெரிய வேலை நடக்கும். ஆமென். பாகுபலி பார்த்துருக்கீங்களா? ஓ, சிலுவையில் பலியான இயேசுவைத்தான் பார்த்துருக்கீங்கன்றீங்களா? ஒரு உணர்ச்சி இருக்கணும். ஆமென். அமரேந்திர பாகுபலி அப்படின்னு ஒரு எமோஷனல் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். அந்த மாதிரி நமக்கும் கடவுள் அப்படிங்க இப்படி ஆயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு தான் ரொம்ப சூப்பர் எமோஷன்ஸ் இருக்கும். ஆமென். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கைத்தட்டதை விட ஜீசஸ்னா விசில் பறக்கணும். ஆமென். ஆமென். ஏசுன்னா சும்மா அப்படியே அதிரணும். ஆமென். அதான் அரங்கம் அதிரட்டுமே. ஆமென். எல்லாம் பாட்டை பூரா யாரோ எழுதிடுறாங்க. நம்ம இந்த மாதிரி எழுதுங்க பாட்டெலாம். என்ன பண்ணுதுற? ஸோ மதுரையில் 26 ஸோ ஒரு மெகா பிளெஸ்ஸிங் ஃபெஸ்டிவல்ஸ் என்ன பண்ணுறோம்? என்னையா? ஆமாம், வேறு லெவலில் பண்ணுறோம். ஆமாம். ஸோ குட். ஸோ இதுக்காக ஜோம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தரிசனத்தில் நீங்களாம் இருப்பது சந்தோஷம். இதுக்காக ஜோம் பண்ணுறீங்க. நிறைய பேர் வாரி வாரி என்ன பண்ணுறீங்க? கொடுக்குறீங்க. நீங்கள் வாரி கொடுக்க நாங்களும் வாரி வாரி கொடுத்துட்டே இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், எங்களை ஆண்டவர் வெறுமனே அனுப்பவே மாட்டார். ஆமென். நாங்கள் கொடுங்கன்னு பிரசங்கம் பண்ணுறவங்க கிடையாது. சில பொறுத்த சொல்கிறார் 10 வாரம் பேசுகிறேன் கொடுங்கன்ட்டு ஒருத்தரும் கொடுக்க மாட்டேங்காரு. எப்படி கொடுப்பாங்க? அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா கொடுங்கள்னு பிரசங்கம் பண்ணால் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாரு. கொடுங்கள். ஆமென். நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அங்கேருந்து வரும். கொடுங்கள்னு பிரசங்கம் பண்ணால் வராது.
இந்த 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 மாதமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பவுன் கோல்டு வந்துடுச்சு. தங்கம் விற்கிற விலைக்கு இந்த இயர்லாம் கணக்கு பண்ணாங்கன்னா கிலோவை தாண்டி இருக்கிறோம் நாங்கள். அதெல்லாம் சொல்கிறதுல எந்த இதுவுமே கிடையாது. ஆமாம், வெள்ளிலாம் இன்றைக்கி நான் எடுத்து வச்சேன், கட்டி கட்டியாக இருக்குது. அவ்வளோ வெள்ளி வேறு ரேட்டு வேறு ஏறுது பாருங்கள். இப்போ 1ஆம் தேதி சர்வீஸ் வருது பாருங்கள், நம்ம சர்ச்சில் எல்லாம் தங்கம் வெள்ளி லைனில் நின்று விதைக்க போகிறாங்க மக்கள். சர்வீஸே வெள்ளி தங்கம் விதைக்கிற சர்வீஸ் தான். ஆமாம், கர்த்தர் வந்து அவ்வளோ ஜனங்களை ப்ளஸ் பண்ணியிருக்கிறார். பல ஊர்லேருந்து வர்றாங்க. ஆமாம், 31st நைட்டு எங்கேயுமே சர்ச்சுக்கெலாம் போகல, எங்கேயாவது போனால் எனக்கு தூக்கம் வருதுன்னா இங்கே வந்துடுங்க. நான் ஒரு இடத்துக்கு போவேன், தூங்கிட்டே இருப்பேன் அப்படின்னா என்ன பண்ணிவிடுங்க, இங்கே வாங்க. மற்ற வராதவங்க, வேறு நல்ல சபைகள்லாம் இல்லைன்றவங்களாம் என்ன பண்ணுங்க, வாங்க. 31st வந்தீங்கன்னா அந்த வருஷமே வேறு மாதிரி உங்களுக்கு ஆகிடும். ஆமேன். அதனால் உங்களை அன்புடன் என்ன பண்ணுறேன், அழைக்கிறேன். தேவன் நல்லவர். ஏமேன். அப்படி எழுந்து நின்று ஒரு நல்ல விதையை விதைச்சி ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஆமேன். அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். Glory to God. என்ன பாட்டு? அரங்க மதுரட்டுமேவா? Hallelujah. Glory to God. Wow. Yes Lord. என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். இட்ஸ் a time to give. ஆமென். எத்தனை பேர் இவ்வளோ நேரம் ரிசீவ் பண்ணீங்க? சரி, நிறைய பேர் ஆல்ரெடி கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கீங்க, நல்லா விதைச்சிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் கிவிங் டைம். ஓகே, ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க நீங்களும் இந்த நல்ல நிலத்தில் விதைக்கலாம். ஜனங்களை ஆசீர்வதிக்கும் இந்த நதியிலே, இந்த ஆறிலே நீங்களும் விதைகளை தூவலாம். வேதவசனம் சொல்லுது, நீர் வளமுள்ள இடங்களில் உங்கள் விதைகளை தூவுங்கள். ஆமென். இது நல்லா கவனிங்க. இங்கே வர்ற ஒவ்வொன்றும் போய் மக்களை போய் ஆசீர்வதிக்கும். ஆசீர்வாத கூட்டம் பாருங்கள், இப்போது லட்சங்களை தாண்டி செலவு பண்ணுறோம் ஒவ்வொரு ஊரும். இப்போ புது வருஷங்கள்லாம் நிறைய ஊர்களில் ஆரம்பிக்கிறோம். மதுரை, அப்புறம் இங்கே என்ன திருப்பூர், அடுத்தால ஈரோட்டுக்கும் வண்டி போகுது. அதுக்கான பிளானிங் என்ன பண்ணுது போகுது. இன்னும் நிறைய ஊர்களில் இருந்து லிஸ்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், செய்வோம். ஆமாம், இன்றைக்கி இப்போ மாலாம் பேசுகிறத பார்த்தா ஒரு ஆசீர்வாத கூட்டத்துக்கு அவங்களே அனுப்பிடலாம் போல் ப்ரீச்சரா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னப்பா? ஆமாம். ஆமாம். அதனால் எவ்வளோ மக்கள் பாருங்கள் வார்த்தையினால் எப்படி நிரம்பி இருக்கிறாங்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமென். ஸோ குட். ஸோ விதைகளை விதைக்கலாம். இந்த நிலம் மக்களுக்கான நிலமாக இருக்கிறது. ஆமென். மக்களும் இதை சாதாரணமாக எடுத்துக்கிறதே கிடையாது. அதனால தான் நான் மக்கள் விதைக்கிறத நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். இந்த சண்டே முடிச்சு போகும்போதே 100 crores கொண்டு வந்து லட்சங்களை மக்கள் விதைச்சிக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு நாளும் மக்கள் விதைக்கிறாங்க. 100 crores ப்ராஜெக்ட்ஸ். ஆமென். இந்த இடம் சுற்றியில் இருக்கிற இடம் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்குவோம். ஆமென். மொத்தமாக வாங்குவோம். 100 கோடி என்ன 100 கோடி. ஆமென். ஆமாம், கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். வாங்குகிற திராணியை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ அவர் பெரியவர். அதில் விதைக்கணுன்ற ஆசையோடு மக்கள் விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி கொடுக்கணுன்றவங்க நம்ம சர்ச் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் சோ யுவர் சீட். ஆமென். ஆமென். ஒவ்வொரு ஃபேமிலியும் 1 லட்சம் மினிமம் அப்படி கொடுக்க சொல்லி நாம் கேட்குறோம். சிலர்லாம் 3 லட்சம் அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க. சிலர் என் ஒவ்வொரு பிள்ளைகள் பேரில் 4 பிள்ளைங்க 4 பேர் இருக்கிறோம், ஆளுக்கு 1 லட்சம் கொடுக்குறோம். அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க, விதைக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு என்ன திராணியை தருகிறாரோ, விசுவாசத்தை தந்திருக்கிறாரோ, அதன் அடிப்படையில் நீங்கள் விதைகளை விதைக்கலாம். சில சர்ச் பாஸ்டர்ஸ் வந்து நாங்கள் எங்கள் சர்ச்சாக சேர்ந்து ஒரு விதைக்கலான்னு என்ன பண்ணுறோம் நினைக்கிறோம். குட், தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை அன்புடன் என்ன பண்ணுறேன், அழைக்கிறேன். இந்த நல்ல நிலம் இது பாருங்கள், வெறும் விசுவாசிகளை மட்டுமல்ல, நிறைய தலைவர்களையும் இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கிறது. கனகவேல் ஒரு அற்புதமான ப்ரீச்சர், ஒரு போதகர். இங்கே வந்து பொன்னுதுரை, அவர் பாருங்கள் ஒரு நல்ல எழுத்தாளர், பேச்சாளர். அவர் ஒரு சபைக்கு தலைவராக இருந்தாலும் இந்த இடத்துல நம்மோடு இணைப்பிலே அவர் இருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, தினேஷ் அங்கே இருக்கிறாங்க. அவர் பாருங்கள், கர்த்தர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி அவருக்கு கொடுத்துருக்கிறார்.
ஆமென். கோவை மண்ணில் அவர் இருந்தாலும் கர்த்தர் வந்து பல தேசங்களுக்கான அழைப்பை கொடுத்துருக்கிறார். ஒரு அப்போஸ்டல் காலிங்கோட அவர் இருக்கிறார். ஆனாலும் பிள்ளைங்க கோயம்புத்தூர்லேருந்து ஆசையாக குடும்பமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அவங்கள நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஆமென். இன்னும் நிறைய போதகர்கள் ஊழியர்கள் நம்மோட பயணம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஆன்லைனில் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒவ்வொரு மாதமும் 3வது செவ்வாய் அங்கே நடக்கிற பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு அவ்வளோ பேர் வர்றாங்க. இந்த இயர் மட்டும் ஒரு 450 பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஆமென். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். த கிரேட் திங்ஸ். கம்மிங் இயர்லாம் பொன்னுதுரை, செல்வம் இவங்கெல்லாம் இணைஞ்சு 1000 மாற்ற போகிறாங்க பாருங்கள். அவர் அமைதி அவங்களாம் என்ன அவ்வளோ சத்தமாவா சொன்னீங்க அப்படின்னு இவங்கெல்லாம் இணைஞ்சு நான் நம்புகிறேன் கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். 1000 போதகர்களுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். ஆமென். ஸோ ரொம்ப சந்தோஷம். நியூ இயர் அன்னைக்கு நிறைய சாட்சிகள் இன்னும் இருக்குது. நிறைய இன்னும் இருக்குது. கர்த்தர் பாருங்கள், அவ்வளோ வீடுகள், காருகள், இந்த மாதிரி இணைக்கப்பட்ட வாழ்க்கைகள், சுகமாக்கப்பட்ட வாழ்க்கைகள் நிறைய டெஸ்டமனிஸ்னால நிரப்பியிருக்கிறார். நாங்கள் எல்லாம் அதெல்லாம் வீடியோ பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து அப்படி வச்சுருக்குறோம். செழிப்பு வேலை செய்யுமான்றவங்களுக்கெல்லாம் போட்டு காமிங்க. நீ நல்லா பார்த்து திருந்து. ஆமென். எவ்ரி சண்டே பாருங்கள். அன்றைக்கி போன இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கார் டெடிகேஷன். வாரம் 6 வாரம். ஆமென். புதிய கார்களும் வீடுகளும் மக்கள் வாழ்கிறதையும் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென். நீங்களும் இதில் இருக்கிறீங்க, வாழ்ந்திருப்பீர்கள். ஆமென். ஸோ ஒரு பாடல் பாடும்பொழுது அந்த நல்ல நிலத்தில் உங்கள் விதைகள் என்ன பண்ணலாம், நீங்கள் விதைக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறாங்க பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாக விதைங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜெபம் பண்ணி இதை நாம் நிறைவு செய்வோம். ஆமென். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஓ, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஓ, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரப்பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. ஓ, கர்த்தர் எந்தன் கரப்பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. எல்லாரும் சேர்ந்து என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள்
அதை பார்க்கும் என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுப்பது யாரு? ஓஹோ, கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நம்மை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நம்மை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். தாரா சச்சா தனநான நம்மை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். Amen. Wow, what a joy, what a joy in the presence of God. Amen. தேவனுடைய சமூகத்தில் கூடி வருவது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி ஒரு நிமிடம் பொன்னுதுரை வந்து ஒரு இறுதி ஜெபத்தை செய்வார்கள். ஆமென், ஆமென். ஜெபிக்கலாம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நீர் வாக்கிலும் செய்கையிலும் நீர் தீர்க்கதரிசியாய் இருந்தீர். Thank you Jesus. இந்த இடத்தில் நாங்கள் வாக்கை மட்டுமல்ல உம்முடைய செய்கையும் நாங்கள் அனுபவிக்கிறோம். Thank you Lord. விருப்பம் மட்டுமல்ல அதற்கான செயல்களும் இங்கே நிறைவேறுகிறதை நாங்கள் பார்த்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாகிறதை நாங்கள் கண்கூடா பார்க்கிறோம். தேங்க்யூ லார்ட். உம்முடைய மகிமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் இந்த இரவு எழுப்புதல் ஜெபத்தில் அன்றே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாங்கள் மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹோ ராபா சாலா தூரா கா பாபா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். பரலோகம் இங்கே இறங்கி இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். புதிய எருசலேம், பரம எருசலேம் இங்கே இறங்கி இருக்கிறதை நாங்கள் அனுபவிக்கிறோம். ராஜ்யத்தின் கலாச்சாரம் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யம் அது பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது என்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேறுதலை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். தேங்க்யூ லார்ட். அப்படியே கண்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்முடைய ஆலயத்தின் நன்மையால் நாங்கள் திருப்தியாகி இருக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்முடைய ஒரு பின்மாரியின் மழைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து உம்முடைய மகிமை எங்களில் பெருகி கொண்டே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். அந்த ஒவ்வொருவருக்காக நன்றி. ஆன்லைனில் பார்த்த பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது. ஓ தேங்க் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அகம் மகிழ்ந்து நாங்கள் செல்லுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும் அன்றைய பொழுதும். அன்றைய ஜனவரி மாதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை மீட்டிங்ஸ்லையும் அன்றைய உம்முடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். 2026 நாங்கள் பரவி பாய்கிற ஆரை போல ஹோராபா சாலா தூரா காபா போகிற இடங்களிலெல்லாம்
ஓ பொன் விளைகிறதற்காக நன்றி, ஆரோக்கியம் உண்டாகிறதற்காக நன்றி, ஜீவ பிராணிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கிறதற்காக நன்றி, சமுத்திரத்தின் நீரையும் நாங்கள் ஆரோக்கியப்படுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் வழி நடத்தும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். குட். தேங்க்யூ பொண்ணுதுரை. ஆமென். எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் உட்காந்துங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துறேன். இங்கே வேன் இருக்கும், பதட்டவே படாதீங்க. எத்தனை ட்ரிப்புனாலும் வருவாங்க, சரியா? நீங்கள் இங்கே இருக்கிற நேரம் இருங்க, வேன் விட்டுட்டே இருக்கும், ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் விட்டுருக்கோம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், சந்திக்கலாம். யாருக்காவது ஜெபம் வேணும் அப்படின்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஏற்கனவே நிறைய ஊற்றி இருக்கிறார். ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர், ஒண்டர்ஃபுல். எல்லா மேன் ஆஃப் காடும் தேவ பிள்ளைகளும் ஒன்றிணைந்தது ஒரு பெரிய அற்புதமான காரியம். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி ஒரு குடும்பத்தை கர்த்தர் இணைத்தது. ஸோ ஒரு பெரிய மகிழ்வுக்குரிய காரியங்கள். ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இங்கே நடந்திருக்கு. இப்போவும் அதை திருப்பி கேட்கும்போது இன்னும் நிறைய சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். தேவன் நல்லவர். தேங்க்யூ ஸோ மச். ஆமென். இருக்கீங்களா? ஆமென், ஆமென். ஸோ bless you. ஆமென். ஒரு வெடியலோடு போகிறீங்க. ஆமென். கர்த்தர் பலனை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். இன்றைக்கி என்னென்ன உங்கள் மேலே இம்போர்ட் பண்ணப்பட்டதோ அதெல்லாம் உங்கள் மூலமாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆமென். பெரிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்கும். சும்மா இல்லை, அப்படியே புள்ளின் மேல் பனி இறங்குனது போல் உங்கள் மேலே இறங்கியிருக்கு. ஆமென். ப்ரெசன்ஸ். நீங்கள் போகிற தொழில், நீங்கள் போகிற ப்ரொஃபஷனல் மினிஸ்ட்ரி, வாட் எவர் பி, இட் வில் மேனிஃபெஸ்ட். யூ வில் see the manifest presence. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமென். So go with his presence. Amen. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர் என்று உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். Bless you all. Bless you all.